நிறுத்தத்துக்கு நாங்கெல்லாம் இருக்கோம். விஜய் சார் பயப்படாதீங்க, நாங்க எல்லாருமே இருக்கோம் உங்களுக்கு சப்போர்ட். நெக்ஸ்ட் சிஎம் நீங்க தான். என் வீட்டில் எல்லாருமே டிஎம்கே, ஆனால் நான் ஒரு ஆள் மட்டும் தான் டிவிகேல இருக்கேன். இதுமாரிலாம் பேசுறது தெரிஞ்சிச்சா என்ன நான் வச்சிருவாங்க. நான் வந்து எப்பவுமே விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். அவர் மேலே இல்லை, அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. எங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க, எங்கள் வீட்டில் பேத்திங்கெல்லாம் அவர் போயிட்டாங்க, வராங்க பாருங்க. அவங்க எல்லாமே கூட அவங்க தான். கண்டிப்பாக அவர் வருவார், நம்புகிறோம் நாங்கள். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து அவ்வளோதான் விஜய், இதோட விஜயும் டிவிகேவும் முடிஞ்சிருச்சு. அது என்றைக்குமே முடியாது. அவர் இனிமேல் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பார். அவர் போய் நாங்களும் ஸ்ட்ராங்காக இருப்போம். இல்லை, பொதுமக்கள்கிட்ட வந்து அந்த மாதிரி விதைச்சிட்டோன்னு நினைக்கிறாங்க மற்ற கட்சிகள்லாம். அது அவங்க நினைக்கலாம், மற்றபடி ஆனால் ஜனங்க மனசில் அந்த மாதிரி விதைக்கல அவங்க. ஏன்னா ஜனங்களை பொறுத்தளவு கொஞ்சமாக தான் அறிவு இருக்குல்ல, அதை வச்சு யோசிப்பாங்க அவங்களும். இல்லை அப்படிலாம் இல்லை, அவர் தான் அவர் தான் 2026 ஐ மீன் அந்த பிளேஸை பிடிப்பார் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் வந்து இல்லை, இந்த மாதிரி விஜய் வந்து இந்த பிரச்சனை ஆயிடுச்சு, இது மேலே விஜய் வந்து வெற்றி பெற வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, விஜய் தான். ஐ மீன் நான் சொல்கிறேன், மெயினாக நான் விஜய் ரசிகர்ன்றதுனால நான் வந்து விஜய்க்கெலாம் சப்போர்ட் பண்ணல. பொதுவாகவே எனக்கு பிடிக்கும். ஆனால் வந்து நம்ம வீட்டிலலாம் வந்து இப்போ டிஎம்கே பிளட்டுனாலே நார்மலாக வேறு எங்கேயும் ஓட்டு போட முடியாது. ஆமாம், ஓட்டு போட போகும்போதெல்லாம் சொல்ல மாட்டாங்களா நீங்கள் வந்து டிஎம்கே தான் ஓட்டு போட முடியாது? நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நான் வந்து டிஎம்கே ஓட்டு போகிறேன்னு அப்படி நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன் டிவிகேக்கு தான் ஓட்டு போடுறேன்ட்டு. போகிற இடத்துல நான் போட்டுருவேன், அவ்வளோதான். இந்த பக்கம் ஆனால் ஆட்சி ஒரு எம்ஜிஆர் மாதிரி இவர் வருவாருன்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. கண்டிப்பாக அவர் தான் வருவார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் வரணுன்ற ஒரு ஆசை எங்களுக்கெல்லாம். அவர் ரொம்ப எங்களுக்கெல்லாம் பிடிக்கும். அவர் கண்டிப்பாக இருக்குது. எங்கள் ஊரில் நாங்கள் வந்து கிராமத்தில் தான் இருக்கிறோம். எங்கள் தெருவே ஒரு கண்டிப்பாக அவர் தான் வருவார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் வரணுன்ற ஒரு ஆசை எங்களுக்கெல்லாம். அவர் ரொம்ப எங்களுக்கெல்லாம் பிடிக்கும். அவர் கண்டிப்பாக இருக்குது. எங்கள் ஊரில் நாங்கள் வந்து கிராமத்தில் தான் இருக்கிறோம். எங்கள் தெருவே ஒரு 150 ஓட்டு இருக்குது. அவருக்கு தான். ஆமாம், அவருக்கு தான் பாருங்கள். இதுங்கெல்லாம் விஜய் ரசிகர் தான் எல்லாமே. இது எங்கள் பையன் எல்லாமே அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். கண்டிப்பாக வருவார். ரொம்ப பிடிக்கும். அவங்க எல்லாருமே அரசியலில் இருக்கணும். ஏதோ ஒரு வகையில் அவங்கவுங்க நல்லது தான் பண்ணுறாங்க. யாரையுமே குறை சொல்ல வேணாம். ஏதாவது ஒன்று போட்டுட்டு எதையோ ஒன்று கொளுத்தி போடணுன்னு தான் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் சின்ன இடமா கொடுத்தது தப்பு. ரெண்டாவது எல்லா இடத்துலையுமே போலீஸ் பாதுகாப்பு இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கணும். கம்மி 5 போலீஸ் 1 லட்சம் பேருக்கு கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி பண்ண முடியும்? ரெண்டாவது ஆம்புலன்ஸை உள்ள விட்டது தப்பு. ஆம்புலன்ஸ் எப்படி ஒன்றுமே நடக்காம ஆம்புலன்ஸ் ஏன் வரணும்? ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நிற்கலாம், ஆம்புலன்ஸ் கூப்பிடும் போது தான் வந்திருக்கணும். திடீர்னு ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ளே வந்ததுனால தான் அது பெரிய தப்பு ஏற்பட்டதுக்கு காரணமே ஆம்புலன்ஸ் உள்ளே நுழைஞ்சது தான். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னாமா, அதாவது இது நாங்கள் அங்கெல்லாம் இருந்தோம், அப்போ வந்து ஆம்புலன்ஸ் எல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா சும்மா உள்ளே சும்மாவே போய் தான் அதை காமிச்சாங்க. ஒரு 20 ஆம்புலன்ஸ் வந்து போய் அது இனி வந்து விஜய் கூட்டத்துக்கு போனால் வந்து ஏதாவது இது நடந்துரும், அசம்பாவிதம் நடந்துரும் அப்படின்னு மக்கள்கிட்ட என்ன வந்தாலும் எப்படியாவது ஒன்று நடக்கதாப்பா செய்யும். இது இந்த ஆட்சி தான் விஜய் தான் கிடையாது. ஸ்டாலின் போனாலும் சரி, இவர் போனாலும் சரி, இப்போ மீதி பேர் இருக்கிறவங்க யார் போனாலும் ஏதோ ஒன்று நடக்க தான் செய்யுது. அதெல்லாம் யாராலையும் மாற்ற முடியாது. இயற்கை தான், அதெல்லாம் வந்து இயற்கையாக நடக்கதான் யாராலையும் மாற்ற முடியாது. இவ்வளோ கூட்டத்தை சேர்த்து இவ்வளோ அரசியல் பண்ணணுங்கிறது கிடையாது. வாய்ப்பே இல்லை, எங்கள் வீட்டிலலாம் வாய்ப்பே இல்லை. இப்போவே சண்டை போடுறாங்க, நீ ஏன் வந்து டிவிகேக்கு சண்டை பண்ணுற, ஐ மீன் சப்போர்ட் பண்ணுற அப்படின்ட்டு. நான் வந்து டிவிகே தான்ப்பா. ஏன்னா வந்து ஸ்டாலின் வந்து இத்தனை வருஷமாக ஐ மீன் 20-25 இயர்ஸாக வந்து அவர் தான் வந்து அந்த ஆட்சியில் இருக்கார். அவருக்கு தெரியாததான் விஜய்க்கு தெரிய போகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு சான்ஸ் கொடுக்கணும் விஜய் சாருக்கு. கொடுத்தாதான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு தெரியும். என்ன வீட்டு விட்டு துரத்திடுவாங்க, துரத்திடுவாங்க. ஸோ அதனால் நான் எல்லாருக்கும் இப்போ என்கிட்ட என்ன சஜஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னா நான் டிவிகேக்கு தான் ஓட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டிவிகே தான். தளபதி தான். முன்னெச்சரிக்கையாக என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணுன்றத இருக்கிறவங்களும் கவனிச்சுக்கணும், போகிறவங்களும் அதுக்கு முன்னாடி சிந்திச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது. கூட்டம் கூடுதுன்னாக்கா எல்லாருமே வந்து நின்று வேடிக்கை பார்க்குறது சகஜம்தான். ஆனால் அதுக்குள்ளே நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் வந்து சம்மந்தப்பட்டவங்க அவங்க மேலே வந்து பழி சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு குரங்கு வந்து ஆடிக்கிட்டு இருக்குதுனாலே ஒரு 2 பேர் சேர்ந்தாங்கன்னா 4 பேர் சேருவாங்க. திருப்பி 4 பேர் கூட இன்னும் 8 பேர் சேருவாங்க. சேரும்போது கூட்ட நெரிசல் இருக்க தானே செய்யும், கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? அதில் நெரிசலில் வந்து அவங்களுக்கு அடிப்படுதுனாக்கா அதுக்கு அவர் எப்படி சம்மந்தப்படுவார்? இதில் அவருக்கு அதில் பொறுப்பு கிடையாதுல்ல.
வந்து நான் ரொம்ப மனம் உடைஞ்சு போயிட்டேன், இந்த மாதிரி ஒன்று நடக்கும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு பேசுறவங்க கேட்டீங்கன்னாக்கா எப்படி எவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு? உண்மையிலேயே வருத்தப்பட்டு தான் மனுஷன் பேசுகிறாரு, இல்லைன்னு போய் சொல்லக்கூடாது. அந்த ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஒரு உயிர்னா பரவாயில்ல, 40 உயிருக்கு மேலே போயிருக்கணும் போது கண்டிப்பாக அந்த வருத்தம் அவருக்கு இருக்குது. அதோட தாக்கத்தினால தான் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி வீடியோ போட்டிருக்காரு. அது நாங்களும் பார்த்தோம். இன்னும் ஒருவேளை வந்து இந்த மாதிரி நம்மனால தானே அப்படின்னு ஒருவேளை அரசியல் விட்டு போயிடுவாங்க. போகக்கூடாது, போகக்கூடாது, போகக்கூடாதுன்றது தான் எங்களோட கருத்து. அவ்வளோதான் சார். அவ்வளோ என் ஃப்ரெண்டு சொன்னது அதே சேம் தான். அதில் இல்லை டிவிக்கு வந்து அழிஞ்சிருச்சு. அழியாது சார், சத்தியமாக வரும் சார். பொதுவாக இந்த என்ன சொல்ல டிவி அந்த மாதிரி இல்லாத மக்கள்கிட்டலாம் இது போய் எப்படி சேர்ந்துருக்கோன்னா, நான் விஜய் கூட்டத்துக்கு போனேன், என் சொந்தக்காரங்க இறந்துட்டாங்கன்னு ஒரு பயத்தை ஏற்படுத்தி. நீங்கள் டிவி இல்லாதவங்க வீட்டில் கூட ஃபோன் இல்லாமல் யார்ட்டையும் பார்க்க முடியாது. இந்த சோசியல் மீடியாவில் எல்லாத்துக்குமே எல்லாமே போய் சேர்ந்துருக்கும். இந்த அன்றாட கிளவிகள் கூட எல்லாமே போய் சேர்ந்துருக்கும். அதனால் யார்ட்டையும் நம்ம பெருசாக சொல்ல வேண்டியதில்லை, அவங்கவுங்களுக்கே மைண்டு யோசிக்கும். விஜயும் டிவிக்கும் மீண்டு வர வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக மக்களோட சப்போர்ட் இருக்குது, கண்டிப்பாக வருவாங்க அவங்க. உண்மை இருந்தால் எதிர்ப்பு எங்கேயுமே எல்லாமே இருக்கும். நீங்களே ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, நீங்கள் நல்லா வேறீங்கன்னு சொல்லி உங்கள் ஹெச்ஆரை உங்களுக்கு வெளியே அனுப்பலாம், சரியா? அதே மாதிரி தான் முன்னேறக்கூடாது தான் எல்லாரும் பார்க்குவாங்க. ஆனால் இத்தனை உயிர்களை கூட பழி வாங்குற அளவுக்கு அரசியல் அவ்வளோ மோசமானதுன்னு நினைக்கிறேன். அரசியல் மோசமானதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் தான் நிற்கணும்னு சொல்லி ஒரு இது இருக்குல்ல, அகங்காரம், அது விட்டு தரக்கூடாதுன்னு சொல்லி தான் இது. அதாவது திமுக இதை வச்சு அரசியல் பண்ணது நினைக்கிறீங்களா? என்ன பிரச்சனை? நாங்கள் வந்து மக்களுக்காக வந்துட்டேன்னு மற்ற எந்த இதுக்கு ஓட மாட்டேங்கிறாங்க. கள்ளக்குறிச்சி நடந்துச்சு, திமுக ஓடலை. இப்போ இந்த எண்ணூரில் 9 பேர் இருந்தாங்க, ஓடலை. ஆனால் கரூர் விஜய்னு பிரச்சனை ஒன்று, ஸ்டாலின் வராரு, உதயநிதி ஸ்டாலின் வராரு, அன்பில்லா பொய்யா, அந்த மாதிரி எல்லா அமைச்சர்களும் உடனே வராங்க சார். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா சொல்லி அமிச்சா தான் வருவாங்க. அதே மாதிரி இந்த சம்பவம் சொல்லி வச்சதுனால தான் நடந்துச்சு. எதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் வரணும், எதுக்கு அந்த அல்ட்ரா சீன்? அது நம்மளுக்கு தேவையில்லை. தப்பாக கூட இருக்கலாம், ரைட்டாக கூட இருக்கலாம். நான் பொதுவாக பேசுகிறேன். ஆனால் 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கொண்டு ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்துருக்காங்க. அதுக்கு இடையில கிட்டத்தட்ட 7-8 ஹாஸ்பிட்டல் இருக்கு சார். கிட்ட எல்லாம் இல்லை, 30 மீட்டரில் அக்ஷயா ஹாஸ்பிட்டல் ஒன்று இருந்துச்சு. அங்கேயே போய் சேர்த்துருக்கலாமே, ஏன் சுற்றிட்டு போனாங்க? அதே மாதிரி விஜயே கேட்டார் இல்லை, என்ன நம்ம ஆம்புலன்ஸ் நம்ம கொடி இருக்குது அப்படின்னா பஸ்ஸில் இருக்கும், ஆம்புலன்ஸ் இருக்காதா? அப்படியே விஜய் வந்தால் கூட 20 ஆம்புலன்ஸ் அங்கே நிற்கும். ஏன்னா முதல் மணாலே நின்றுச்சு. அதே மாதிரி தானே 10,000 பேர் எப்படி ஒக்கிக்க முடியும்? 10,000 பேர் சும்மா வராரு விஜய், 10,000 பேர் அந்த மாதிரி தான். விஜய் வந்து சொல்லியிருந்தார் பேசும்போது, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என் தொண்டர்களை யாரும் அடிக்கவோ கைது பண்ணவோ பண்ணாங்க, நான் வீட்லேயும் எங்கள் ஆஃபீஸில் தான் இருப்பேன், என் மேலே என்ன வேணால் நடவடிக்கை எடுத்துக்கோங்கன்னு. அதை கேட்டீங்கன்னா அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? கேட்டோம், அவரோட ஒப்பீனியன் அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்காங்களோ எடுக்கட்டும், அவ்வளோதான். கூட்டம் விஜய் நடத்த முடியுமா? கண்டிப்பாக முடியும். கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக முடியும். இதுக்கு மேலே அவங்கள பயப்படாமல் இருந்தாலே அவங்க நடத்தலாம். திமுக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பண்ணி மக்களை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். மக்களை நேசிக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அவர் மூலியமாக ஒரு நல்லது வருதுன்னு நினைக்கிறோம். பட் இவங்கள வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. அதனால தான் நடந்தால் நல்லது. கட்சியை தொடங்கி 2 வருஷம் தான் ஆச்சு, ஒரு எம்எல்ஏ கூட இல்லை. இதுக்கே விஜய்க்கு இவ்வளோ பிரச்சனையா? இதுக்கே இவங்க பயந்துட்டாங்களே இவ்வளோ சீக்கிரம். அதுக்கே பயந்துட்டு போய் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இல்லையா? இதுவே உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தானே. அந்த மாதிரி தான். ஆனால் வந்து இந்த மக்கள் சாகும்போது பொதுவாக மக்கள் இடத்துல வந்து டிவி கேக்கும் விஜய்க்கும் கெட்ட பேர் ஏற்படும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 10,000 பேருக்கு கொடுத்துருக்க ஒரு இடத்துல வந்துட்டு 30,000 பேர் போகிறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற ஒன்று நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருக்கணும். நம்ம கவர்மெண்ட் வந்து அது பண்ணலை. இப்போ வந்து 50 பேருக்கு ஒரு போலீஸ்னால் எப்படி பற்ற முடியும்? எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்? அப்போ அதுக்கேற்ற போலீஸ் நமக்கு தான் கொடுக்கணும். இப்போ அவங்க கூட எடுத்துறாங்கன்னா அதுக்கேற்ற நம்ம தான் பண்ணி கொடுக்கணும். அந்த இதை அவங்க பண்ணல. அப்போ இதுக்கு முழுக்க காரணம் அவங்களா தான் இருக்கணும். அங்கே குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் சும்மா ஆம்புலன்ஸ் போயிட்டு வர்றது, எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் ஆம்புலன்ஸ் போக தாங்க செய்யும். இல்லை அதாவது ஆம்புலன்ஸ் வந்து சும்மாவே உள்ளே போயிட்டு எம்டி ஆம்புலன்ஸாக அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி தான் தெரிஞ்சிருக்கும். அங்கே ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே தான் இருக்குது. பட் அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் யாருமே போகல, கூட்டிகிட்டும் போகல. இவங்க இவ்வளோ தூரம் சுற்றி போய் போகணும். 10 கிலோமீட்டர் சுற்றி போய் ஏன் நம்ம போய் கொடுக்கணும்? அப்போ இது திட்டமிட்டு சரி தானே. பார்த்தோன்னு நினைப்பிருந்தா அவங்க பக்கத்துலேயே போய் சேர்த்துருக்கலாம் இல்லையா? எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் ஏன் பண்ணல? அதுதான் நம்ம கேள்வி. இதனாலே இது போயிருக்கு. இப்படி பண்ணி விஜய் அரசியல் அழிச்சிட முடியும்? சத்தியமாக முடியாது. இனிமேல் தான் அவர் ஸ்ட்ராங்காக வரும். மீண்டும் வந்தால் விஜய்க்கு ஆதரவு இருக்கும். கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அவர் தான் யோசிக்கிற வரை ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். மக்கள் யோசிக்கிற வரை அவர் வருவார். ஆனால் இந்த மாதிரி பண்ணி விஜயோட அரசியலை முடிச்சு விட்டுரு. ஒன்றும் பண்ண முடியாது, சான்ஸே இல்லை. தோக்குறாரோ ஜெயிக்கிறாரோ கால் வச்சார் இல்லை, ஆளை இறங்கி பார்த்துட்டோம் சார். அவ்வளோதான், டிவிக்கு முடிஞ்சிருச்சு, இந்த டிவிக்கு வெளியில் வர வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. யார் சொன்னது? இப்போ கூட அடுத்த வாரம் பிரச்சாரத்துக்கு இது டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களே கேஸு, பார்த்தீங்களா? நான் பார்த்தேன், கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அடுத்த பிரச்சாரத்தை ரெடி ஆகிட்டாங்களே. இல்லைன்னா நம்ம ஊருக்கு வர வேண்டியது, நம்ம ஊருக்கு வரல. இன்ஷால்லா வருவார், அப்புறம் பார்த்துக்கலாம். எப்படி இருக்கும் அடுத்தடுத்த பிரச்சாரங்கள்? இனி பிரச்சனை இருக்கும் தான், ஆனால் அது பாதுகாக்கணும். பாதுகாப்பாக இருந்தால் கரெக்டாக இருக்கும்.
2026ல ஏன் ஓட்டு விஜய்க்கு தான். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், விஜய்க்கு தான் ஓட்டு.